தக்காளி சாதம் அப்படின்னாலே யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். அதுக்கு ஒரு குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு கொஞ்சம் சோம்பு போட்டு பொரிய விட்டுட்டு நான் வந்து 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து அப்படியே சேர்த்துட்டு கூடவே ஒரு 5-6 பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்ததாக 5 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி வதங்குறதுக்குள்ளே ஒரு பக்கம் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைக்கிறதுக்கு 2 தக்காளியும் 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு இதை அரைச்சி எடுத்துடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், அது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுறலாம். அடுத்ததாக தண்ணி சேர்த்துடலாம். இந்த படியில் 1.5 படி அரிசிக்கு 3 படி தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி கொதிச்சதுமே நான் 1.5 படி அரிசி அரை மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து அடுத்ததாக 3 பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவிட்டு கலரி விட்டு கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். தக்காளி சாதம் பார்த்தீங்கன்னா அருமையாக ரெடியாக இருக்குது. நல்ல